இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு லிஸ்ட்டில் செகண்ட் லார்ஜஸ்ட் நம்பரை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறன்றது தான் பார்க்க போகிறோம். இது காமனான இன்டர்வியூ கொஸ்டின். இதை ரெண்டு விதமாக சால்வ் பண்ணலாம். ஒன்று பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணியும் சால்வ் பண்ணலாம். இன்னொன்று வந்து பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் இல்லாமல் நார்மல் பைத்தன் ஆப்ரேஷன்ஸை யூஸ் பண்ணியும் ஃபைன் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி எப்படி செகண்ட் லார்ஜஸ்ட் நம்பரை ஐடென்டிஃபை பண்ணுறதுன்றதான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃபைண்ட் செகண்ட் லார்ஜஸ்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கிறேன். அது வந்து ஒரு லிஸ்ட்டை இன்புட் பேராமீட்டரை அக்செப்ட் பண்ணும். ஸோ இது சூடோ கோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த லிஸ்ட்டில் வந்து டூப்ளிகேட்ஸ் எலமெண்ட் இருந்தாலும் இருக்கலாம். ஸோ நம்ம சூடோ கோட் என்ன பண்ண போகிறோம்னா, சார்ட் பண்ணால் நம்மளுக்கு ஷார்ட் ஆயிரும், எலமெண்ட் ஷார்ட் ஆயிரும். ஷார்ட் ஆகிட்டு செகண்ட் லார்ஜஸ்ட்ன்றதுனால நெகட்டிவ் இண்டெக்ஸிங் யூஸ் பண்ணி -2 யூஸ் பண்ணி இண்டெக்ஸ் பொசிஷன் -2 எடுத்தோம்னா நம்மளுக்கு செகண்ட் லார்ஜஸ்ட் கிடச்சிரும் நமக்கு தெரியும். பட் இங்கே எட்ஜ் கேசஸ் ஒன்று இருக்குது. என்னென்னா, இன்கேஸ் வந்து இந்த லிஸ்ட்டில் வந்து டூப்ளிகேட் எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு வந்து நெகட்டிவ் இண்டெக்ஸிங் யூஸ் பண்ணும்போது ப்ராப்ளம் ஏற்படும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த லிஸ்ட்டை நான் ஷார்ட் பண்ணுறேன்னு வைங்களேன். ஸோ மேக்ஸிமம் எலமெண்ட் என்ன 10, ஆனால் இங்கே 2 10 இருக்குது. ஸோ அப்போ கடைசியாக ஷார்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 10,10 இருக்கும். இப்போ நான் நெகட்டிவ்ஸ் இண்டெக்ஸிங் யூஸ் பண்ணுறேன்னா -2 எடுக்கும்போது எனக்கு என்ன வரும், 10 தான் வரும். ஸோ அப்போ வந்து எனக்கு இந்த ஆன்சர் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்காது. இந்த லிஸ்ட்டில் வந்து கரெக்டான ஆன்சர் என்னென்னா 9 தான் கரெக்டான ஆன்சர். ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட்டு நான் அந்த டூப்ளிகேட்ஸை ரிமூவ் பண்ணிடணும். ஸோ டூப்ளிகேட்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு நமக்கு இங்கே ஆர்டர் ப்ரிசர்வ் பண்ணணுன்ற அவசியம் இல்லாதனால செட் யூஸ் பண்ணி நம்ம டூப்ளிகேட்ஸை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ அதை தான் நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு யூனிக்ன்ற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த வேரியபிளில் வந்து செட் யூஸ் பண்ணி அந்த டூப்ளிகேட்ஸை நான் ரிமூவ் பண்ணிடுறேன் இன்புட் லிஸ்ட்டில் இருந்து. ஸோ அதுக்கப்புறம் அதை அகெயின் லிஸ்ட்டாக நான் சேஞ்ச் பண்ணிடுறேன். ஸோ டூப்ளிகேட் இப்போ ரிமூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் எஜுகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் அந்த லிஸ்ட்டில் வந்து ஒரே ஒரு எலமெண்ட் தான் இருக்குது, இல்லை 2 எலமெண்ட்டுக்கு மேலே இல்லை. ஏன்னா இப்போ மினிமம் 2 எலமெண்ட்டாக இருந்தால் தான் என்னால் செகண்ட் லார்ஜஸ்ட் கண்டுபிடிக்க முடியும். இல்லை 2 எலமெண்ட்டை விட கம்மியாக இருக்குன்றப்போ என்னால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு எட்ஜ் கேஸ் எழுத போகிறோம். லெஸ் தென் 2னா நன்னை ரிட்டர்ன் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு நம்ம சார்ட் பண்ணிட வேண்டியதுதான். சார்ட் மெத்தட் யூஸ் பண்ணி சார்ட் பண்ணிடலாம். சார்ட் பண்ணதுக்கப்புறம் நெகட்டிவ் இண்டெக்ஸிங் யூஸ் பண்ணி செகண்ட் இண்டெக்ஸ் பொசிஷன் ஃப்ரம் த லாஸ்ட் செகண்ட் இண்டெக்ஸ் பொசிஷன் எடுத்துடலாம் -2 யூஸ் பண்ணி. இதை வந்து ரன் பண்ணி பார்த்துடலாம். நான் அந்த லிஸ்ட்டை காப்பி பண்ணிக்கிறேன், சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணிடலாம். 9 நம்மளுக்கு வந்து ஆன்சர் 9ன்னு கிடச்சிருக்கு. ஸோ அதுதான் இந்த லிஸ்ட்டில் செகண்ட் லார்ஜஸ்ட் எலமெண்ட். ஸோ இப்படி தான் நம்ம வந்து பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி செகண்ட் லார்ஜஸ்ட் எலமெண்ட்டை லிஸ்ட்டில் ஐடென்டிஃபை பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.